அவர்கள் உன்னை கொடுமைப்படுத்தியதில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே என்னிடம் கூறிவிட்டு மீதியை என்னிடமே மறைத்து விட்டாயல்லவா? பரவாயில்லை மகளே, நடந்தது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். என் அன்பு மகளே, இவ்வளவு நேரம் என்னிடம் பேசிய பிறகும் கூட என் வாழ்க்கையை அவர்கள் அழித்து விட்டார்கள், அவர்களுக்கு தண்டனையை கொடுங்கள் என்று ஒருமுறை கூட கேட்கவில்லையே என் தங்கமே. அங்குதான் என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கிறாள். வேறு ஒருவர் நீ இருக்கும் இடத்தில் இருந்திருந்தால் அன்று அவர்கள் படுத்திய கொடுமைக்கு இவர்களுக்கு இது தேவைதான் என்று சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஆனால் நீ அவ்வாறு செய்யவில்லை. நீ அன்று கண்ணீர் விடும் நிலையில் இருந்து கொண்ட போதிலும் நல்லதுதான் செய்தாய். இன்று கோபப்பட்டும் நல்லதுதான் செய்திருக்கிறாய். செய்யாத தப்பிற்கு மன்னிப்பு கேட்டும் நல்லதுதான் செய்திருக்கிறாய். இதனால் தான் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஒருவர் வேதனையில் இருக்கும்போது நீ மகிழ்ச்சி கொள்ளவில்லை, உன்னுடைய வேதனையாக நினைத்தாய். அதனால்தான் இன்று நீ செய்த நல்லவற்றை அனைத்தையும் மறந்து உன்னை ஒரு நொடியில் கெட்டவளாக்கி விட்டார்கள். அவர்கள் நீ செய்த நன்றியை மறந்தார்கள் என்றால் பரவாயில்லை. உன்னை தொட்டு பார்க்க நினைத்தால் நான் விட்டு விடுவேனா? அவர்கள் உன்னை பற்றியும் உன் குழந்தைகளை பற்றியும் உன் கணவரிடம் கூறிவிட்டு அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் நீ ஒருவருடைய மனைவியை பற்றி கணவனிடமும் கணவனை பற்றி மனைவியிடமும் குறை கூறவில்லையே. இப்போது கூறு, எனக்கு யாரை மிகவும் பிடிக்கும் என்று. அவர்கள் செய்த தவறை மறந்து என்னிடம் மண்டியிட்டால் நான் மன்னித்து விடுவேன் என்று எவ்வாறு நினைத்தாய்? அவர்கள் என் முன் மண்டியிடும் போது என்னை சிலையாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் என் பிள்ளை என் முன் மண்டியிடும் போது நான் உனக்கு தாயாக தெரிவேன். புரிகிறதா என் தங்கமே? நான் இத்தனை நாளும் அமைதியாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா மகளே? நீ என்னிடம் என்ன கூறினாய்? நான் புகுந்த வீட்டிற்கு வந்த நேரம் எங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று யாரும் வேதனைப்பட்டு என்னை குறை கூறிவிடக்கூடாது அம்மா, அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அம்மா என்று என்னிடம் வேண்டினாய் அல்லவா? அதனால்தான் அமைதியாக நீ நினைத்ததை அனைத்தையும் நடத்தி முடித்தேன். நீ செய்ததற்கு கைமேல் பலன் தந்து விட்டார்கள் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெண்ணை ஏமாற்றி இழிவுபடுத்தி பல கொடுமைகளையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் அவளுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளையும் வைத்து பழியை சுமத்தி அவள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டு நினைத்த காரியம் நடந்து முடிந்து விட்டது. இனி எந்த ஒரு கவலையும் இல்லை. நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நம் வாழ்க்கையில் யாரும் குறுக்கிட மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் குறுக்கிடப் போவது நான் தான் என்பது அவர்களுக்கு தெரியாதல்லவா?